எல்லாருமே காம்படிஷனுக்கு ஸ்கெட்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் கொண்டு வரல. ப்ரைஸ் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ நம்மளால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டே கொடுக்கணும். பென்சில் வச்சு எவ்வளவு அழகா வரைய முடியுமோ அவ்வளவு அழகா வரையணும். எனக்கு என்ன விட நெட்டவெளியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. எல்லாருமே டிராயிங்க்கு ஸ்கெட்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவ மட்டும் கொண்டு வரல. அவளை பார்க்க பாவமா இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? லோட்டஸுக்கு பிங்க் கலரும் கிரீன் கலரும் தான் தேவை. அந்த கலர் ரெண்டு இருந்தாலாவது நான் கொடுத்துருப்பேன். ஆனா ஒரு பிங்க் கலர் தான் இருக்கு, ஒரு கிரீன் கலர் தான் இருக்கு. ஸ்கெட்ச் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா நெட்டவெளிக்கு தான் பிரைஸ் கிடைச்சிருக்கும். நான் ஃபாஸ்டா வரைஞ்சு முடிஞ்சு கலர் எல்லாம் அடிச்சேன்னா கண்டிப்பா நெட்டவெளியை கொடுக்கணும். நெட்டவெளிக்கு ஸ்கெட்ச் இல்ல, வெறும் பென்சில் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தணும். எப்பவுமே எல்லா போட்டியிலையுமே அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும், எனக்கு செகண்ட் கிடைக்கும். இந்த டைம் கண்டிப்பா அவளுக்கு கிடைக்க சான்ஸே இல்லை. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அந்த கோல்டு காயினை வாங்க போறது நான் தான். மேம் எங்களை எல்லாம் வர சொல்லிட்டு இன்னும் அவங்களை காணவே இல்லை. எங்க போனாங்க? சரியா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் இருக்க சொன்ன பிளேஸ்ல தானே இருக்கிறீங்க? ஆமாம் மேம். சரி, நான் ரெடி 1 2 3 ஸ்டார்ட் சொல்லுவேன். அப்போ நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். என்ன அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த காம்படிஷனில் கொஞ்சம் கண்டிஷன் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். காம்படிஷனில் ஃபஸ்ட்டு யாரையுமே காப்பி பண்ணி வரையக்கூடாது. என்ன அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, யார்கிட்ட இருந்துமே எந்த ஒரு பொருளுமே வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறத நான் பார்த்தேன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் கிடைக்கும், உங்களுக்கு ப்ரைஸே கிடைக்காது. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 2 மினிட்ஸில் போட்டி ஸ்டார்ட் ஆகணும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட்னு சொல்லும்போது நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். எல்லாருக்குமே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கானே, எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பார்க்க முடியல. நம்ம டீம் ஸ்கெட்ச் இருந்திருந்தா நல்லா கலர்ஃபுல்லாக வரைஞ்சிருக்கலாம். பரவாயில்ல, இனி அடுத்த வருஷம் எப்படியாவது ஸ்கெட்ச் வாங்க பார்க்கணும். நான் வரைஞ்சி கலர் எல்லாம் அடிச்சு முடிஞ்சு, ஆனால் நெட்டவெளிக்கு ஸ்கெட்ச் கொடுக்க முடியல. மேம் மட்டும் இல்லைன்னா அழகாக கொடுத்துருக்கலாம். அவளும் கலர் அடிப்பா. அவளுக்கு பேப்பர் என்னால் பார்க்கவே முடியல. பென்சில் வச்சு எப்படி வரைஞ்சானே தெரியல. லோட்டஸுக்கு கலர் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அந்த கோல்டு காயின் எனக்கு தான் கிடைக்க போகுது. நான் தான் எல்லாரை விட நல்லா வரைஞ்சிருப்பேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வரைஞ்சு முடிஞ்சா? யாராவது கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறீங்களா? இல்லை மேம், எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு ஆளாக பேப்பரை நட்டு தந்துட்டு கிளாஸ் ரூம்குள்ளாடி போங்க. என்ன எல்லா பிள்ளைங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல. சீக்கிரமாக வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. எல்லாருமே பாதி நேரமும் ஃப்ரீயாக தான் இருந்தது போல இருந்து. சுசி, எனக்கு என்ன இருக்குன்னு பாரு. கோல்டு காயின். யார் உனக்கு தந்த இந்த கோல்டு காயின்? எனக்கு கிளாஸ் மேம் தந்தாங்க. கிளாஸ்லேயே நான் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி தந்தாங்க. எனக்கு இந்த கோல்டு காயின் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தருவியா மீனா? இல்லை நான் தரமாட்டேன். எனக்கு இந்த கோல்டு காயின் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா வீட்டுக்கு வந்த உடனே நான் இந்த கோல்டு காயினை காட்டுவேன். அப்போ அம்மா நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க. இந்த டைம் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியுமா? இந்த மீனை ஓவராக தான் சீன் காட்டிட்டு இருக்கா. அம்மாட்ட அவள் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொன்னால் அம்மா அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. எப்படியாவது இந்த கோல்டு காயினை எடுத்து ஒழிச்சு வச்சிடணும். இது உண்மையான கோல்டா மீனா? ஆமாம் கிளாஸ் மேம், உண்மையான கோல்டுன்னு தான் சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. நான் நிறைய சாக்லேட்ஸ் உனக்கு தரேன். நீ இந்த கோல்டு காயினை மட்டும் எனக்கு தருவியா? இல்லை இந்த கோல்டு காயினை நான் யாருக்குமே தரமாட்டேன். நான் ஒரு சீக்ரெட்டான இடத்துல தான் இதை ஒழிச்சு வச்சிருக்க போகிறேன். அம்மா வந்ததும் இந்த கோல்டு காயினை காமிப்பேன். என்னது சீக்ரெட்டான பிளேஸில் ஒழிச்சு வைக்க போகிறாளா? அப்போ நமக்கு இந்த கோல்டு காயினை எடுக்கவே முடியாது. இவன் எங்கெங்கே போகிறான்னு இவ்வளோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு ஃபுல்லாக நெட்டவெளிக்கு ஞாபகமாகவே இருக்குது. அவள் எப்படி டிராயிங் காம்படிஷன் வரைஞ்சானே தெரியல. நேற்றுக்கு 1 மணி வேறு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் அவளுக்கு ப்ரைஸ் கிடைக்குமோன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லாரும் கலர் பென்சில் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா அழகாக வரைஞ்சிருப்பாங்க. இவள்கிட்ட கலர் பென்சில் எல்லாம் இல்லை. ஃபுல்லாக நெட்டவெளிக்கு ஞாபகமாகவே இருக்குது. எனக்கு சுத்தமாக இன்றைக்கி வேலை பண்ணவே முடியல. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கெட்ச் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அப்போ நெட்டவெளி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா. நம்ம அம்மா மட்டும் நமக்கு வாங்கி தரலேன்னு நினச்சிருப்பா. நெட்டவெளியை நினச்சி எனக்கு தலைவலியாகவும் இருக்குது. அவள் இப்போ தான் 4th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கா. இப்போவுமே என்னால் சமாளிக்கவே முடியல. இனி அவள் 10th 12th போகும்போது எப்படி தான் அவளுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டியேன்னு எனக்கு தெரியல. இந்த கோல்டு காயினை நம்ம கிச்சனில் ஒழிச்சு வைப்போம். நம்ம பெட்ரூமில் வச்சா கண்டிப்பாக சுசி அதை எடுத்துருவான். கிச்சனில் தான் அவள் மோஸ்ட்டாக வரவே மாட்டான். அதனால் கிச்சன் தான் பெஸ்ட் பிளேஸ். அம்மா வாரது வரைக்கும் கிச்சனில் இருக்கட்டு. என்ன மீனா, ஏதாவது வேணுமா உனக்கு? இல்லை ஆண்டி, சும்மா தான் நான் வந்தேன். ஏதாவது வேணும்னு ஆண்டிகிட்ட கேள். என்ன இப்போ தானே ஸ்கூலில் இருந்து வந்திருப்பீங்க, வயர் பசிக்குதா? இல்லை ஆண்டி, வயர் பசிக்கல. இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் மத்தியானமே விட்டுட்டாங்களோ? ஆமாம் ஆண்டி, இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்து அதுக்கப்புறமா ப்ரைஸ் எல்லாம் எங்களுக்கு தந்தாங்க. அதனால் மத்தியானமே விட்டுட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுமே எங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஆண்டி என்ன சோகமாக இருக்கிறது போல இருக்கு? இல்லை மீனா, ஒன்றும் இல்லை. ஆண்டி நெட்டவெளி நல்லா இருக்காளா ஆண்டி? அவளை பார்த்தே நிறைய நாள் ஆச்சு. முன்னாடியெல்லாம் நெட்டவெளியும் கூட்டிகிட்டு ஆண்டி வேலைக்கு வருவீங்க. இப்போ நெட்டவெளியை கூட்டிகிட்டு வரது இல்லையா? இல்லை, அவளுக்கு நிறைய படிக்கணும்னெல்லாம் சொல்லுவா. ஆண்டி நெட்டவெளி தானே அவளுக்கு கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க்னு சொல்வீங்க. இந்த டைம் எனக்கு கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் ஆண்டி. அப்படியா மீனா? நல்ல பிள்ளை, நல்லா படிக்கணும். என்ன இந்த செல்ஃபை ஓப்பன் பண்ணி இந்த காயினை வைப்போம். ஒரு வழியாக காயினை உள்ளாடி வச்சாச்சு. நீ போயிட வேண்டியதான். இந்த பிளேஸில் இருந்தால் தான் சேஃப். மீனா ஒரு நாளும் கிச்சன் சைடு வரவே மாட்டேன். இன்றைக்கி என்னாச்சுன்னே தெரியலையே. கேட்டாலும் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அவள் பசிச்சு வந்தான்னு நான் நினச்சேன். ஆனால் பசிக்கலேன்னு தான் சொன்னான். நம்ம வேலையை பார்ப்போம்.
அக்கா இங்கே தான் வந்தது போல இருந்தப்போ கண்டிப்பாக கிச்சனில் ஏதாவது கோல்டு காயின் வச்சிருப்பா. ஒவ்வொரு பீரோவாக செக் பண்ணலாம். ஐ ஜாலி ஜாலி, கோல்டு காயின் கிடைச்சாச்சு. அக்கா இங்கே தான் வச்சிருக்கா. நானும் ஏதாவது கஷ்டமான பிளேஸில் வச்சிருப்பான்னு பார்த்தா ஈஸியான பிளேஸில் தான் வச்சிருக்கா. இந்த கோல்டு காயின் என்கிட்டே இருக்கட்டும், அவள்கிட்ட இருந்தால் ஓவராக தான் பண்ணிட்டு இருப்பா. சரி, நம்ம வேலை முடிஞ்சு நம்ம போகலாம். சுசி, ஐயோ இந்த ஆண்டி கண்டுபிடிச்சிட்டாங்களோ நான் கோல்டு காயின் எடுத்து வச்சிருக்கத. என்ன ஆண்டி, வயிறு பசிக்குதா உனக்கு? கொஞ்ச நேரமாக தான் மீனா வந்தா, அவள்கிட்ட கேட்டேன் வயிறு பசிக்குதான்னு. அவள் இல்லைன்னு சொல்லிட்டு போனா. உனக்கு ஏதாவது வயிறு பசிக்குதா? இல்லை ஆண்டி, நான் சும்மா தான் கிச்சனுக்கு வந்தேன். நல்ல வேலை இந்த ஆண்டி பார்க்கல போல, நம்ம கோல்டு காயின் எடுத்துட ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம். இன்னைக்கு 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு நாளுமே கிச்சனுக்கு வரவே மாட்டாங்க. இன்னைக்கு 2 பேரும் கிச்சன் பக்கமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நான் வேலை பண்ணியனா இல்லையான்னு பார்க்க வந்திருக்காங்க போல. நானும் 2 பேருக்கும் பசிக்குதான்னு சொல்லி சாப்பாடு வேணுமான்னு கேட்டாலும் வேண்டான்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். தலை வர நல்லா வலியாக இருக்கு. நெட்ட வலியை நினச்சி பாவம் நெட்ட வலி. என்ன கவிதாக்கா, பாத்திரம் எல்லாம் கழுவி முடிஞ்சா? இன்னும் கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்குது. எனக்கு நல்ல தலைவலியாக இருக்குது. அப்படியே கவிதாக்கா, அப்போ நானே கழுவிக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல, நான் கழுவிட்டு போகிறேன். ஒன்றும் இல்லை அக்கா, முடியலைன்னா வீட்டுக்கு போங்க. அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு நாளை வரேன். என்ன? சரி அக்கா. கவிதாக்களுக்கு ஃபேஸ் என்னன்னே தெரியல, இன்னைக்கு ரொம்ப டல்லாகவே இருந்து. நெட்டவெளி யாரும் கோல்டு காயின் கிடைக்கும்னு இன்னைக்கே சொல்லிடுவாங்க. அப்படியே பூமாரி, எனக்கு கிடைக்கும்னு ஒரு ஹோப்பே இல்லை. எனக்கு டவுட்டாகவே இருக்கு யாருக்கு கிடைக்கும்னு. பிங்கி, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா கோல்டு காயின் எனக்கு தான் கிடைக்க போகுது. ஆமாம் பம்பா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு தான் கிடைக்கும். மேம் வர சவுண்டு கேட்குது. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே டிராயிங் காம்படிஷன் நல்லா அழகாக வரைஞ்சிருந்தீங்க. ஆனால் ஒரே ஒருத்தங்களுக்கு தான் கோல்டு காயின் கொடுக்க முடியும். மேம் அது யாருக்கு மேம்? யாருக்கு கோல்டு காயின் கொடுக்க போறேன்னா நெட்டவள்ளி. பம்பா, நான் நினைச்சேன் உனக்கு தான் தருவாங்க. பார்த்தா நெட்டவள்ளி கொடுக்குறாங்க. அதான் எனக்கு சுத்தமாக புரியல. மேம் எல்லாம் பார்ஷியாலிட்டி பாக்கியாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்குது. இப்போ டிராயிங் காம்படிஷன்லையும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரியா இருக்கு. பம்பா, நீ மேம்கிட்ட கேளு பம்பா. அவ கலர் பென்சில் வச்சு கலர் அடிக்கவே இல்லை. அப்போ எப்படி அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம்? ஆமாம், நான் கண்டிப்பாக மேம்கிட்ட கேட்க தான் போகிறேன். மேம், நெட்டவள்ளிக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம்? அவள் ஸ்கெட்ச் வச்சு கலர் அடிக்கவே இல்லை. ஆமாம் பம்பா, அவள் ஸ்கெட்ச் வச்சு கலர் அடிக்கல. ஆனால் அவளுக்கு டிராயிங் ரொம்ப நீட்டாக நல்ல வித்தியாசமாக இருந்து. நீங்கள் எல்லாருமே ஒரே போல தான் லோட்டஸ் வரைஞ்சிருந்தீங்க. ஆனால் நெட்டவள்ளி மட்டும் நல்லா அழகாக பென்சில் வச்சே நல்லா அழகாக கிராண்டாக வரைஞ்சிருந்தா. நெட்டவள்ளி, கங்க்ராச்சுலேஷன் நெட்டவள்ளி. தேங்க்ஸ் பூமாரி, நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு கோல்டு காயின் கிடைக்கும்னு. நானே ஷாக்கில் தான் இருக்கேன். வா நெட்டவள்ளி, வந்து கோல்டு காயினை வாங்கு. நெட்டவள்ளி, இந்த கோல்டு காயினை என்ன பண்ணுவேன் நெட்டவள்ளி? இது உண்மையான கோல்டு காயினா? ஆமாம் நெட்டவள்ளி. நான் எங்கள் அம்மாக்கு கொடுப்பேன் மேம். எங்கள் அம்மா ஏற்கனவே நிறைய கஷ்டத்துல இருக்காங்க. இந்த கோல்டு காயின் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். வெரி குட் நெட்டவள்ளி. இந்த சின்ன வயசுலேயே உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு மைண்டில் தோணியிருக்கு. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். சரியா இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த மேம் நெட்டவள்ளியை புகழ்ந்துட்டே தான் இருப்பாங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், பெல் அடிச்சாச்சு. இனி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். நெட்டவள்ளி, இப்போ உனக்கு ஹாப்பி தானே? ஆமாம் பூமாரி, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை பார்த்தா எங்கள் அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. உங்க வீட்ல உள்ள கஷ்டத்துக்கு இந்த கோல்டு காயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிதானே நெட்டவள்ளி? ஆமாம் பூமாரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். எப்படியாவது நெட்டவள்ளிக்கு கோல்டு காயின் கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். நானே நினச்சி பார்க்கல, ஆனால் எப்படியும் எனக்கு கிடைச்சிட்டு. சரி வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். உண்மையான கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. நான் கூட மேம் சும்மா சொல்றாங்க, சும்மா கோல்டு காயின் கலர்ல ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். நானும் அப்படி தாண்டா நினைச்சேன். அம்மாவும் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாச்சு. இதுதான் கரெக்ட் டைம். அந்த கோல்டு காயினை எடுத்து அம்மாட்ட காட்டிட வேண்டியதுதான். ஐயோ, இங்கே தானே கோல்டு காயினை வச்சேன். எங்கே போச்சுன்னே தெரியல. யார் எடுத்திருப்பா? இந்த பிளேஸில் நான் வச்சதை தங்கச்சி பார்க்கவும் இல்லை. அவள் கண்டிப்பாக எடுத்துருக்க சான்ஸே இல்லை. அப்போ யார் எடுத்திருப்பா? ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கூலில் இருந்து கிடைச்ச கிஃப்ட் எல்லாமே போச்சு. மீனா, என்ன மக்களே பண்ணிட்டு இருக்க? ஒன்னதான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தேன். என்னாச்சு மக்களே, எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க? அம்மா, எனக்கு ஸ்கூலில் இருந்து இன்னைக்கு ஒரு கோல்டு காயின் தந்தாங்க. உண்மையான கோல்டு காயினா மக்களே? எதுக்கு தந்தாங்க? ஆமாம் அம்மா, உண்மையான கோல்டு காயின் தான் தந்தாங்க. கிளாஸ்லேயே நான் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி அந்த காயினை தந்தாங்க. அப்படியே மக்களே, ரொம்ப ஹாப்பியான விஷயம் தானே. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அம்மா, நான் அந்த காயினை சீக்கிரட்டாக கிச்சனில் கொண்டு வச்சேன். இப்போ தேடி பார்த்தா காணவே இல்லை அம்மா. யார் எடுத்தானே தெரியல. நல்லா தேடி பார்த்தியா மக்களே? ஆமாம்மா, நல்லா தேடி பார்த்தாச்சு. எங்கேயுமே காணல. நீ அழகாக பெட்ரூம்லேயே வச்சிருக்கலாம். யார் உன்கிட்ட கிச்சனில் எல்லாம் கொண்டு வைக்க சொன்னா? கிச்சனில் தான் சேஃபாக இருக்கும்னு சொல்லி வச்சேம்மா. நான் வீட்டுக்கு வரும்போது கவிதாக்கா நல்ல சோகமாக இருந்தாங்க. முகம் எல்லாம் ஒரு மாதிரி இருந்து. ஒருவேளை அவங்க தான் இந்த கோல்டு காயினை எடுத்திருப்பாங்களோ? அம்மா, எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவங்க தான் ஒருவேளை எடுத்திருப்பாங்கம்மா. எனக்கு அவங்கள பார்த்ததுமே நல்லா சந்தேகமாக இருந்து. டெய்லி ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னைக்கு ஏதோ திருன்னு முடிச்சுட்டே இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு தலைவலின்னு வர சொன்னாங்க. வா, நம்ம சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு போகலாம். நெட்டவள்ளி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல போல. அவளை நினைச்சே ஒரே கவலையாகவே இருக்கு. மக்களை இப்போ தான் உன்னை பற்றி நினச்சிட்டே இருந்தேன். அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டிராயிங் காம்படிஷனில் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எப்படி மக்களே? நீ தான் கலர் அடிக்கவே இல்லையே.
அதான் எனக்கு தெரியலம்மா. மேமுக்கு எனக்கு டிராயிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்து போல, அதனால எனக்கு கோல்டு காயின் தந்திருக்காங்க. இது உண்மையான கோல்டு காயின்மா. அம்மா கவிதா ஆண்டி நம்ம வீட்டில் இருந்து கோல்டு காயின்னு திருடி அவங்க பொண்ணு கையில் கொடுத்துருக்காங்கம்மா. நான் கவிதாவை எப்படி நினைக்கவே இல்லை, அவளுக்கு மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.